ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா IPO எக்ஸாம் மற்றபடி எல்லா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணி ஆர்டர்ஸ் அண்ட் கமிஷன் ஸ்ட்ரக்சர் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம மணி ஆர்டர்ஸில் வந்துட்டு என்ன டைப்ஸ் ஆஃப் மணி ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்டினரி மணி ஆர்டர், இஎம்ஓ, விபிஎம்ஓ, எஸ்பிஎம்ஓ, ஃபேமிலி அலாட்மெண்ட் மணி ஆர்டர், பிஎஸ்என்எல் மணி ஆர்டர், ஐஎம்ஓ அண்ட் சர்வீஸ் மணி ஆர்டர் இப்படி இருக்குது. அதில் வந்து மினிமம் மேக்ஸிமம் லிமிட்டு அண்ட் அதோட கமிஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டினரி மணி ஆர்டர், இஎம்ஓ, விபிஎம்ஓ, எஸ்பி மணி ஆர்டர், ஃபேமிலி அலாட்மெண்ட் மணி ஆர்டர், பிஎஸ்என்எல் மணி ஆர்டர், சர்வீஸ் மணி ஆர்டர். ஆக மொத்தத்தில் ஐஎம்ஐ தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா மணி ஆர்டர்ஸ்க்கும் மினிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா ₹1, மேக்ஸிமம் லிமிட் ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் வேரி ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லிமிட் வந்து ஆர்டினரி மணி ஆர்டர், இஎம்ஓ, எஸ்பிஎம்ஓ, ஃபேமிலி அலாட்மெண்ட் மணி ஆர்டர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லிமிட் வந்து ₹5000. இப்போ இண்டிவிஜுவலாக சொல்லணும் அப்படின்னா ஆர்டினரி மணி ஆர்டருக்கு மினிமம் ₹1, மேக்ஸிமம் ₹5000. இஎம்ஓ, விபிஎம்ஓக்கு மினிமம் ₹1, மேக்ஸிமம் ₹5000. எஸ்பி மணி ஆர்டருக்கு மினிமம் ₹1, மேக்ஸிமம் ₹5000. ஃபேமிலி அலாட்மெண்ட் மணி ஆர்டருக்கும் மினிமம் ₹1, மேக்ஸிமம் ₹5000. சர்வீஸ் மணி ஆர்டர், பிஎஸ்என்எல் மணி ஆர்டர், ஐஎம்ஓ இதில் எல்லாம் கொஞ்சம் எக்ஸப்ஷன் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் மணி ஆர்டர் மினிமம் வந்து ₹1 தான், மேக்ஸிமம் வந்து 3 lakhs வரைக்கும் அவங்க புக் பண்ணலாம். ஐஎம்ஓ பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ₹1000, மேக்ஸிமம் வந்து 50,000 வரைக்கும் புக் பண்ணலாம். சர்வீஸ் மணி ஆர்டரில் அதே மாதிரி மினிமம் ₹1, ஆனால் மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. இதில் வந்து பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி மணி ஆர்டர், இஎம்ஓ, விபிஎம்ஓ நம்ம வந்து ஒர்க்கிங் அஃபிஷியல்ஸுக்கு நல்லாவே தெரியும். எஸ்பி மணி ஆர்டர் ஃபார் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்பியோடைய இந்த டெபாசிட் கிரெடிட் இருக்கு இல்லையா, மெச்சூரிட்டி கிரெடிட், அதை வந்து இன்கேஸ் அவங்க வந்து சிவிலில் இருக்காங்க, சிவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறவர் ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு வந்து மெச்சூரிட்டியை நம்ம அவங்களுக்கு அனுப்பணும் இல்லை, அந்த மாதிரி கேசஸுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா எஸ்பி மணி ஆர்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் பேமெண்ட் ஆஃப் எஸ்பியோடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் இல்லை எஸ்பி டிரான்சாக்ஷனில் வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான் எஸ்பி மணி ஆர்டர். அப்புறம் ஃபேமிலி அலாட்மெண்ட் மணி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸில் தான் புக் பண்ணுறாங்க. ஃபேமிலி அலாட்மெண்ட் மணி ஆர்டர் யாருக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆர்மியில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்காக அனுப்புறதுக்காக ஃபேமிலி அலாட்மெண்ட் மணி ஆர்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிஎஸ்என்எல் மணி ஆர்டர் யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் அஃபீஷியல்ஸு. தென் ஐஎம்ஓ பை ஜென்ரல் பப்ளிக். சர்வீஸ் மணி ஆர்டர் யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அஃபிஷியல்ஸ் ஃபார் தேர் அஃபிஷியல் யூஸ்க்காக பயன்படுத்துகிறாங்க. இப்போ கமிஷன் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஆர்டினரி மணி ஆர்டருடைய கமிஷன் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ₹20க்கும் ₹1 கமிஷன் அப்படிங்கிறது கமிஷன் ஸ்ட்ரக்சரு. அதே மாதிரி இஎம்ஓ அண்ட் விபிஎம்ஓக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ₹20க்கும் ₹1 கமிஷனு. எஸ்பி மணி ஆர்டருக்கும் ஒவ்வொரு ₹20க்கும் ₹1 கமிஷனு. ஃபேமிலி அலாட்மெண்ட் மணி ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய கமிஷன் ஸ்ட்ரக்சர் வந்து 6% ஆஃப் தி வேல்யூ ஆஃப் அமௌண்ட் புக்குடு. ஓகேங்களா? அது ரவுண்டட் ஆஃப் டு நெக்ஸ்ட் ஹையர் ருபீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் மணி ஆர்டரில் கமிஷன் ஸ்ட்ரக்சரு டில் 5,000 வரைக்கும் ஒவ்வொரு ₹20க்கும் ₹1 கமிஷனு. பிறகு 5,001லேருந்து ₹1,00,000 வரைக்கும் ₹200 கமிஷனு. ₹1,01,000லேருந்து ₹2,00,000 வரைக்கும் ₹400 கமிஷனு. ₹2,01,000லேருந்து ₹3,00,000 வரைக்கும் ₹600 கமிஷனு. அது இன்ட்ரெஸ்ட் மணி ஆர்டரில் ஐஎம்ஓ இன்ஸ்டன்ட் மணி ஆர்டர் ஐஎம்ஓனா இன்ஸ்டன்ட் மணி ஆர்டர். அதோடைய மினிமம் 1000, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50,000 புக் பண்ணலாம். மினிமம் 1000, மேக்ஸிமம் 50,000. கமிஷன் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ₹1000லேருந்து ₹10,000 வரைக்கும் ₹100. அடுத்தது ₹10,001லேருந்து ₹30,000 வரைக்கும் ₹110. ₹30,001லேருந்து ₹50,000 வரைக்கும் ₹120. சர்வீஸ் மணி ஆர்டருக்கு கமிஷன் கிடையாது. அதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மணி ஆர்டர் அண்ட் இஎம்ஓ ரெண்டுமே வந்து கேர் ஆஃப் போஸ்ட் பாக்ஸ்னு புக் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வந்து ஒன்லி போஸ்ட் பாக்ஸில் என்னென்னலாம் நம்ம டெலிவரி பண்ணலாம் போஸ்ட் பாக்ஸ் மூலமாக அப்படின்னா ஒன்லி ஃபுல்லி ப்ரீபெய்டு அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் போஸ்ட் பாக்ஸ் மூலமாக டெலிவரி பண்ண ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது நோ கமிஷன் மணி ஆர்டர் அப்படின்னா என்னென்னா இது ஜென்ரல் பப்ளிக். ஆனால் சர்வீஸ் மணி ஆர்டருக்கும் கமிஷன் கிடையாது, இதுலேயும் கமிஷன் கிடையாது. நோ கமிஷன் மணி ஆர்டரில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மணி ஆர்டர்ஸ்க்கெலாம் கமிஷன் கிடையாது அப்படின்னா பிஎம் ரிலீஃப் ஃபண்டு, நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் இதுக்காக புக் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு இஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் கமிஷன். ஓகேங்களா? அடுத்தது டீட்டெயில்ஸ் ரிலேட்டட் டு ஐஎம்ஓ இன்ஸ்டன்ட் மணி ஆர்டருக்கும் நம்ம ஆர்டினரி இஎம்ஓ எம்ஓக்கு என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இஎம்ஓ வந்து நம்ம எந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு புக் பண்ணுறோமோ அந்த லொக்கேஷனில் டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸில் தான் அதை வந்து பேமெண்ட் பண்ண முடியும். இன்ஸ்டன்ட் மணி ஆர்டர் அப்படி கிடையாது. கேன் பி பெய்டு எங்கே வேணாலும் பே பண்ணலாம். ஆனால் பேமெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஐடி ப்ரூஃபு கண்டிப்பாக தேவைப்படும். இன்ஸ்டன்ட் மணி ஆர்டர் பேமெண்ட் கண்டிப்பாக ஐடி ப்ரூஃப் தேவைப்படும். எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,999 50,000 தீவச்சு புக் பண்ணலாம். டில் 49,999 வரைக்கும் புக் பண்ணுறவங்களும் ரிசீவ் பண்ணுறவங்க 2 பேருமே பேமெண்ட் வாங்கலாம். ஐடி ப்ரூஃபை கொடுத்து தான் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். அதே 49,999 தாண்டிடுச்சு, அதாவது 50,000 தொட்டுடுச்சு அப்படின்னா நம்ம வந்து புக் பண்ணுறவங்களும் வாங்குறவங்க 2 பேருமே ஐடி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ரெண்டுமே வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து வந்து ஐஎம்ஓ வந்து இதில் ஒரு பாயிண்ட் பாருங்கள். ஐஎம்ஓ வந்து at any post office received at any post office in India except at the post office where it was booked. புக் பண்ண போஸ்ட் ஆஃபீஸை தவிர மீதி எந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேணும் ஐஎம்ஓ பேமெண்ட் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதில் 21 ஸ்டாண்டர்ட் மெசேஜஸ் இருக்குது விச் கேன் பி சென்ட் த்ரூ ஐஎம்ஓ. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.